எதுனால பிக்மி ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிளா பிரைஸ் இருந்துச்சு. 2 லட்சம் ரூபாயில எம்பிபிஎஸ் அப்ரால படிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. Hi hello friends, welcome to Pickme University YouTube channel. நான் டாக்டர் கௌஷிக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஏஷியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் போற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் டிபார்ச்சருக்காக டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்களோட டிபார்ச்சர் எப்படிலாம் இருக்க போகுதுன்றத அவங்களோட ஒப்பீனியனுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். I am Ashwini. I am from Mailadurai. எதுல அந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? எதை பேஸ் பண்ணி இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? ஏஷியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். FMG ரேஷியோ கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபீஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கிறதுனால இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, உங்கள நிறைய பேருக்கு பெரிய டவுட் என்னன்னா, 2 லட்சம் ரூபாயில எம்பிபிஎஸ் அப்ரால படிக்க முடியுமா அப்படின்னு உங்கள நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ இவங்க போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஷியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் போறாங்க. என் பேர் பூஜா, சென்னையில இருந்து வரேன். உங்க பேரு? ஸ்ரீநிதி. நான் உங்களோட வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் படிக்கிற மாதிரி ஒரு காலேஜா இருந்தது. அதனால நான் அதை செலக்ட் பண்ணேன். ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்புறம் FMG அதோட ரேட் கூட கொஞ்சம் 32% கொஞ்சம் அதிகமா மற்ற காலேஜை விட. மற்ற காலேஜ் ஃபீஸ் அதிகமாகவும் இருந்தது, ஆனால் அதோட ரேட் கம்மியாக தான் இருந்தது. அந்த பர்சன்டேஜ் பட் இந்த காலேஜுக்கு அதிகமாக இருந்தது. அதனால நான் சூஸ் பண்ணேன். அப்புறம் அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, அப்ராட்ல ஏஷியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ன்ற பேர்ல நிறைய யூனிவர்சிட்டிஸ், ஃபேக்கான யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஓப்பன் ஆயிருக்கும். பட் உண்மையான யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா இதுதான் ஏஷியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் புவானான்னு சொல்லி நிறைய ஏஜென்சிஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே உண்மை கிடையாது. ஸோ ஆக்சுவல் ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடுறது ஸ்வாதி தஞ்சாவூர்ல இருந்து. ஆக்சுவலி ஜிஎம்சிக்கு தான் ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல. பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. எதுனால ஃபர்ஸ்ட் அஃபோர்டபுளா பிரைஸ் இருந்துச்சு. எய்டர்லயும் நம்மளுக்கு இங்க இந்தியால அதிகமா இருக்கு, பட் இந்த இடத்துல அஃபோர்டபுளா இருந்துச்சு. செகண்ட் திங் FMG ரேஷியோவும் அதிகமா இருந்துச்சு. ப்ளஸ் சீனியர் டை கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹம்பிள் அசஸ் பண்ணேன். My name is Kobrath. I am coming from Dindikal and joined MBBS course. I am Jayashree from Mailadurai. ASMI அஃபோர்டபுள் ஃபீஸ் ரேஞ்சில் குட் எஜுகேஷன் இருக்கு, அதனால தான் சூஸ் பண்ணேன். குட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஎம்சிக்கு தான் நான் எய்ம் பண்ணேன். பட் கொஞ்சம் மார்க் கம்மிங்கிறதுனால எய்டட் கூட ரொம்ப ஃபீஸ் அதிகம். அதனால ASMI குட் காலேஜ் வரதுனால 2 or 3 கன்சல்டன்சி பார்த்தோம். பட் பிக்மா யூனிவர்சிட்டி ஈஸி வே ஆஃப் அப்ரோச் இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால, அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுனால இங்கே. My name is Smiling Suga. I come from Kanyakumari. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய மகள் அவளுக்கு இந்த காலேஜில் போக வேணும்னு சொல்லி நம்ம இஷ்டப்பட்டான். அது இந்த காலேஜில் இவங்களுடைய நல்ல ஒரு இதை பார்த்ததில் இவங்களுடைய நல்ல ஒரு அநேக பிள்ளைங்களை அனுப்பி இந்த காலேஜினுடைய அநேக டிசிப்ளின் இதெல்லாம் பார்த்ததுனால இதெல்லாம் போனேன்னு சொல்லி அவள் ஆசைப்பட்டான். அதனால தான் நானும் ஓகே போய் படிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறேன். எங்கள் கன்னியாகுமரியில் இவ தான் இந்த இதில் ஃபஸ்ட்டு 2 தடவை நீட்டு எக்ஸாம் எழுதினான். ஆனால் எழுதிட்டு அது அந்த மார்க்கு இவளால் கடந்து போக முடியவில்லை. ஆனால் இப்போ எப்படியாவது இவளுக்கு வெளியே போயாவது படிக்கணும்னு சொல்லி தான் எங்களோட ஃபேமிலியில் விசேஷமாக யாருமே இதுவரை மெடிக்கலில் வரல. முதலாட்டு இந்த பாப்பா என்னுடைய மகள் இந்த மெடிக்கல்ல படிக்க போறேன். விசேஷமாட்டு நான் சொல்ல போனா உங்களை இது பண்ணதுன்னா, உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைங்களை அந்த தேசத்துல கொண்டு போய் அவங்கள நல்லா கவனிக்கிறீங்க. இந்த காலேஜை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு, விசேஷமா இந்த காலத்துல பாதுகாப்பு ரொம்ப தேவைப்படுகிறது. பிள்ளைங்க படிச்சுட்டு கடைசி நேரம் வர்றது வர அவங்களுடைய பாதுகாப்பு. அப்போ இவங்க அந்த இடத்துல வேலை செய்யறாங்க. அது அநேக காரியத்தை அனுசரிச்சு தான் அந்த இடத்துல என்னுடைய மகளை நான் அனுப்புறது.